வணக்கம். தினசரி வானிலையும் அவனை சார்ந்த அறிவியலும். இன்று மே மாதம் 13ஆம் தேதி, சித்திரை மாதம் 30ஆம் தேதி. தமிழகத்தை பொறுத்தவரை தற்போதைய நிலையில் மழைப்பொழிவு எங்கும் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் குறைவு. அதே நேரத்தில் வரும் மணி நேரங்களில் வானிலை மாற்றங்களுக்கு உள்ளாகப் போகிறது. எந்த வகையில் மாற்றங்கள் இருக்கப் போகிறது? மழைப்பொழிவு எங்கெல்லாம் தொடங்கும்? இதன் அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு இருக்கும் என்ற கேள்விகளின் அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. வானிலை அமைப்பு: தென்னிலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் சார்ந்து மேலடுக்கில் சுழற்சி ஏற்பட தொடங்கியது. வெப்பம் ஏற ஏற்படும் நிலப்பகுதி குறைவழுத்தங்கள் காரணமாக படிப்படியாக வட இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா டெல்டா மாவட்டங்கள் சார்ந்த கடல் பகுதிகள் மற்றும் நிலப்பகுதிகள் சார்ந்து வளிமண்டல மேலடுக்கில் சுழற்சியானது நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. படிப்படியாக நகரும், அடுத்தடுத்த நாட்களில் நகரும். இன்றே நகரும் என்று அர்த்தம் கொள்ள வேண்டாம். கீழடுக்கில் மத்திய இந்திய பகுதிகள் மற்றும் வடமேற்கில் இருந்து காற்றின் நகர்வுகள் வடகடலோர மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் தற்போதைய நிலையில் நீடிக்கிறது. இந்த வறண்ட காற்றின் காரணமாக மழைப்பொழிவில் தாமதம் நீடிக்கிறது அல்லது மழைப்பொழிவில் ஏற்படாமல் உள்ளது. மேற்கு மற்றும் வடமேற்கு அரபிக்கடல் காற்றுக்கு வழிவகை இல்லாத சூழலில் கிழக்கு மற்றும் வடகிழக்கில் இருந்து காற்றிணைப்புகள் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குளிர்ந்த காற்றினையும் தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசை வெப்பமிகுந்த ஈரப்பதம் மிகுந்த காற்றினையும் பெற்று இன்றைய மழைப்பொழிவு ஏற்பட இருக்கிறது. மேலடுக்கில் தற்போதைய நிலையில் நீடிக்கும் சுழற்சி மற்றும் கீழடுக்கில் அடுத்தடுத்து நகரும் காற்றினுடைய நகர்வுகளை சார்ந்து இந்த மழை பொழிவு வாய்ப்புகள் இன்றைய நிலையில் தொடங்க இருக்கின்றன. இந்த நகர்வுகள் வரும் மணி நேரம், அதாவது மேலடுக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் வரும் மணி நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் கிழக்கு தென்கிழக்கு திசையிலிருந்து காற்றின் நகர்வுகள் கிடைக்க தொடங்கும். அதாவது வெப்பம் உயர ஏற்படும் நிலப்பகுதி தாழ்முகங்கள் சார்ந்து இந்த காற்றினுடைய நகர்வுகள் நம்ம எதிர்பார்த்த நகர்வுகள் அமையக்கூடும். ஏற்கனவே தென் மாவட்டங்களில் இந்த நகர்வுகள் நீடிக்கின்றன. மேலும் மேலடுக்கு சுழற்சி என்பது தென்மேற்கு பருவக்காற்று தொடங்க உள்ள நிலையில் இந்த மேலடுக்கு சுழற்சியானது ஒரு அடிப்படை நிகழ்வு என கொள்ளலாம். வடக்கு அரபிக்கடலில் நீடிக்கும் உயர் அழுத்த சுழற்சி தற்காலிகமாக அரபிக்கடல் பிரிவு தென்மேற்கு காற்றினை ஒரு தற்காலிக தடையினை ஏற்படுத்தி உள்ள நிலையில் வங்கக்கடல் பிரிவு வலுவுடன் தொடங்க இருக்கிறது. தற்போது தொடங்கி உள்ள மேலடுக்கு சுழற்சி மற்றும் வடக்கு நோக்கிய குறைவழுத்த மாறுபாடுகள் காரணமாக நாளை முதல் வரும் 19ஆம் தேதி வரையிலான இந்த காலத்தில் படிப்படியாக சென்னை, திருவள்ளூர் மற்றும் ஆந்திராவினுடைய தெற்கு கடலோர மாவட்டங்கள் வரை இந்த மேலடுக்கு சுழற்சியானது கீழடுக்குடன் படிப்படியாக இணைந்து நகரத் தொடங்கும் என எதிர்பார்க்கலாம். இதன் அடுத்த கட்டமாக இந்த சுழற்சி, அதாவது கீழடுக்குடன் இணைப்பை ஏற்படுத்தும் இந்த சுழற்சியானது மத்திய வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதி சார்ந்து ஏற்படும் வளிமண்டல குறைவழுத்த பகுதிகள் நோக்கி இணைப்பை ஏற்படுத்தக்கூடும். அந்த வகையில் அந்தமான் கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி படிப்படியாக வலுப்பெற்று தாழ்வு நிலை, தாழ்வு மண்டலம் என வலுப்பெறவும், ஒரு கட்டத்தில் இது ஒரு புயலாக வலுப்பெறவும் வாய்ப்புகள் தவிர்ப்பதற்கில்லை. அவ்வாறான இந்த தீவிர நிகழ்வு, அதாவது தாழ்வு மண்டலம் அல்லது புயல் வடக்கு நோக்கி நகர்ந்து, அதாவது மியான்மர், வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் இதை நோக்கி நகர்ந்து வரும் 24, 25, 26 தேதிகளில் வங்கக்கடல் பிரிவு தென்மேற்கு பருவ காற்றினை வெற்றிகரமாக துவக்கும் என நமது தனிப்பட்ட வானிலை விளக்கத்தின் வாயிலாக எதிர்பார்க்கிறோம். இது ஒரு அதிகாரப்பூர்வமான எதிர்பார்ப்பு அல்ல. இந்த வானிலை நகர்வுகள் நம் ஒரு முன்னோட்ட வானிலை நகர்வாக எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கான மழை வாய்ப்புகள் நாம் முன்பே சொன்னது மாதிரி கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து குளிரலை இணைப்பை பெற்று தென்கிழக்கு தெற்கு காற்று ஈரப்பதம் மிகுந்த தெற்கு காற்றினை சுழற்சியின் மேலடுக்கு மற்றும் கீழடுக்கில் நிலவக்கூடிய சுழற்சியின் காரணமாக இந்த காற்று நகர்வினை பெற்று
நிலப்பகுதி வெப்பம் உயர்ந்ததும் ஏற்படும் தாழமுக்கங்கள் சார்ந்து இந்த நகர்வினை பெற்று மழை வாய்ப்புகள், இன்றைக்கான மழை வாய்ப்புகள் என்பது வடகடலோர மாவட்டங்களுக்கும் இன்று மழைக்கான வாய்ப்புகள் உள்ளன. அதே நேரத்தில் இது உறுதியான மழைப்பொழிவு வாய்ப்புகளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர் இந்த மாவட்டங்களுக்கு இருக்கலாம். அங்கொன்றும் இங்கொன்றும் ஏற்படக்கூடிய கடலோர பகுதிகளில் ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக, ஒரு சில நேரங்களில் உள்பகுதிகளுக்கும் இன்று மாலை நேரத்தில் நகரக்கூடிய மழை வாய்ப்புகளாக வடகடலோர மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை கடலோர பகுதிகள் சற்று குறைந்த வாய்ப்புகள் இருந்தாலும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக வலுவான மழைக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகளில் ஆங்காங்கே சற்று பரப்பில் கூடிய மழைப்பொழிவு வாய்ப்புகள் உள்ளன. அது நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், புதுக்கோட்டை மாவட்டத்திலும், கிழக்கு மற்றும் உள்பகுதிகளிலும் ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழைக்கு இன்றைய நிலையில் வாய்ப்பு இருக்கின்றன. அதாவது இன்று முற்பகல் பிற்பகல் வேளையில், அதாவது மழைப்பொழிவு இன்று காலை மழைப்பொழிவு சற்று தாமதமாக துவங்க இருக்கிறது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை. காரைக்கால், பாண்டிச்சேரி பகுதிகளுக்கும் இன்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பிற்பகலுக்கு பிந்தைய மழைப்பொழிவு வாய்ப்புகளாக கிட்டத்தட்ட அநேக மாவட்டங்களுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆங்காங்கே கடலோர மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களில் சற்று பரப்பில் கூடிய வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகளும் இருக்கின்றன. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய இதர பகுதிகள் இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இந்த நிலையில் இருக்கின்றன. பழனி அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி என்பது மாவட்டத்தின் மற்ற பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட மாறுபட்ட பகுதியாக இருக்கிறது. கொடைக்கானல், பழனி மலைக்குன்றுகளாகவும் மலை தொடர்களாகவும் இருக்கின்றன. அந்த வகையில் அதனுடைய மழை வாய்ப்புகளும் மாறுபடுகின்றன. மத்திய மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கரூர், சேலம், நாமக்கல், திருப்பூர், கோவை, ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கும் இன்றைய நிலையில் வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் ஆங்காங்கே ஏற்படும் மழை வாய்ப்புகளாக ஒரு சில இடங்களில் மழை மறைவாக இருக்கவும் வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் இன்றைய நிலையில் நேற்றையை விட இன்று பரப்பில் கூடிய சற்று வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகள் இந்த அநேக மேற்கு மற்றும் மத்திய மாவட்டங்களுக்கு உள்ளன. மேலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில், கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மாலை இரவு நேரத்தில் ஆங்காங்கே ஒரு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மழை மறைவு அல்லது மழை அற்ற பகுதிகள் என்ற நிலையில் இன்றைய வாய்ப்புகள் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் வடக்கு மற்றும் வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு இன்றைய நிலையில் வாய்ப்புகள் குறைந்திருந்தாலும் அடுத்து வரக்கூடிய வரும் இரண்டாம் கட்ட மழை வாய்ப்புகளில் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இந்த மாவட்டங்கள் இருக்கின்றன. அது வரும் 16, 17ஆம் தேதி தொடங்கி வடக்கு உள் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடும் வலுவான மழை வாய்ப்புகள் இருக்கின்றன. வரும் 20ஆம் தேதி வரை வடக்கு உள் மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்களுக்கு. தற்போதைய நிலையில் இந்த காற்றினுடைய நகர்வுகள் அங்கே சாத்தியமில்லாத சூழலில் இங்கே மழை வாய்ப்புகள் குறைந்து காணப்படுகின்றன. இந்த வானிலை நகர்வுகளுக்கு இடையே முற்றிலும் அரிதான நிகழ்வாக நாளை மறுநாள் முதல் நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் வரும் 20ஆம் தேதி வரை ஏற்கனவே நமது 9ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி நமது விளக்கங்களில் எதிர்பார்த்தபடி மழைப்பொழிவு அநேக தென் மாவட்டங்கள், அநேக டெல்டா மாவட்டங்கள், அநேக மத்திய மேற்கு மாவட்டங்களில் முதற்கட்டமாகவும், அதாவது 14, 15, 16, 17 தீவிர மழைப்பொழிவும், 17, 18, 19, 20 தேதிகளில் இரண்டாம் கட்டமாக அநேக தென் மாவட்டங்கள், அநேக டெல்டா மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள்,
அநேக கடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் வடக்கு மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த வாய்ப்புகள் அனைத்தும் நாம் உறுதியாக எதிர்பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றொரு வானிலை விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் தொடர்ந்த அனைவருக்கும் நன்றி.